இந்த சாப்டர்ல V-Transfer பத்தி பார்க்கலாம். V-Transfer என்ன அப்படின்னா உங்களோட லார்ஜ் மெமரி ஃபைலை ஈஸியா ஒரு மெயில்ல இருந்து இன்னொரு மெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி பண்ணலாம், அதுக்காண்டி என்னென்ன ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட்ல ஆல் ப்ரோக்ராம்ஸ், இதில் கூகுள் ஓப்பன் பண்ணி அந்த V-Transferோட வெப்சைட்டை நம்ம அக்சஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால் பெரிய மெமரி உள்ள ஒரு ஃபைலை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அந்த ஃபைல் எது வேணாலும் இருக்கட்டும், வீடியோ ஃபைல் இருக்கலாம், இல்லை ஒரு டாக்குமெண்ட்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ எப்பவுமே ஒரு வீடியோ ஃபைல் தான் அதிக மெமரியில் இருக்கும். ஸோ அதிக மெமரி இருக்கிறப்ப அது மெயில் மூலியமாக அனுப்ப முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எப்படி அனுப்பலாம், ஸோ அதுக்கு தான் இந்த V-Transfer ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ V-Transferக்கு V-Transferன்னு கிளிக் பண்ணுறோம், உங்களுக்கு அந்த வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ V-Transferோட லிங்க் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இதான் உங்களோட V-Transfer. ஸோ V-Transfer ப்ளஸ்ன்னு இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ V-Transfer ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தா தெரியும் கிளவுட் பேஸ்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னாலே நீங்கள் ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணுறது. ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ணி அந்த ஃபைலை நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிட முடியும். ஸோ கூகுள் டிரைவ்லையும் இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்கள் மெயிலேருந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி, ஸோ நீங்கள் ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறீங்க, ஸோ அந்த அப்லோட் பண்ண ஃபைலை நீங்கள் ஷேர்னு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ஒரு மெயிலேருந்து இன்னொரு மெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஸோ அதே மாதிரி தான் இதுலையும் அப்லோட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் அப் டு 2 GB 2 GB இருந்தால் ஃபைல் அனுப்ப முடியும்னு சொல்லுது. பட் இந்த V-Transfer ப்ளஸில் உங்களால் 20 GB வரையும் அனுப்ப முடியும். ஸோ இதில் உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா V-Transfer ப்ளஸில் ஒரு மெயில் அனுப்புறீங்க, ஒரு டேட்டாஸை நீங்கள் அனுப்புறீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட்டையும் அனுப்பிக்க முடியும். அதே பாஸ்வேர்ட் ப்ராடக்ட் பண்ணியும் அனுப்பிக்க முடியும். ஸோ இங்கிட்டே பாருங்கள் 20 GB வரையும் அனுப்பலாம். எதுலன்னா V-Transfer ப்ளஸ். ஸோ கெட் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த V-Transfer ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது, ஆட் ஃபைல்ஸ். ஸோ எந்த ஃபைலை நீங்கள் அனுப்ப போகிறீங்களோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபைல் அப்லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைல் உங்களுக்கு சென்ட் ஆகும். அந்த வீடியோ ஃபைல் 20 GB வரையும் இருக்கலாம். ஸோ நீங்கள் சாதாரண V-Transfer யூஸ் பண்ணுறதுனால இதில் 2 GB வரையும் அனுப்பிக்க முடியும் உங்களோட வீடியோ ஃபைல். இப்போ இந்த மாஸ்டர் கேமை பற்றி நீங்கள் அனுப்பினாலும் ஓப்பன், உங்களுக்கு அந்த ஃபைல் அப்லோட் ஆகும். ஸோ வேறு எதுவும் அப்லோட் பண்ணுறீங்க, இப்போ 2 GB லெஃப்ட், இன்னும் 2 GB ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லுது. எகெயின் அது மாதிரி நீங்கள் 2 GB வரைக்கும் ஃபில் பண்ணி மொத்தமாகவே சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இல்லை போதும் அப்படின்னா யுவர் மெயில் ஐடி, அடுத்தது யுவர் ஃப்ரெண்ட் மெயில் ஐடி அப்படின்னு என்ன டைப் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மெயில் யாருக்கு போகணும், இந்த அட்ரஸுக்கு போகணும். அதேமாரி வேறு இன்னொருக்கு போகணும், ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்தாது, இந்த ஃபைல் 4-5 பேருக்கு போனாலும் 4-5 பேரை சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒருத்தருக்கு மட்டும் அப்படின்னா அந்த ஒருத்தரோட மெயில் ஐடியை பிக் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடியை டைப் பண்ணிங்க. ஓகே, மெசேஜ் சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் அனுப்புகிற டேட்டாஸுக்கு வேறு எதுவும் ஒரு சப்ஜெக்ட் எழுதணும் அப்படின்னாலும் எழுதிக்க முடியும். நான் அனிமேஷன் வீடியோ அப்படின்னு எழுதியிருக்கேன். இங்கே ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண இந்த வீடியோ ஃபைல் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஸோ ஜஸ்ட் பிக் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ட்ரான்ஸ்ஃபரிங் அப்படின்னு வந்து பர்சன்டேஜ் வைஸாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ 0%, 1, 2ன்னு போது 100% வந்ததுக்கப்புறம் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஸோ இதுக்கு இந்த பர்சன்டேஜ்னா ஃபஸ்ட்டு உங்களோட வீடியோ அப்லோட் ஆகணும். அப்லோட் ஆனால் மட்டும்தான் அது உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ 1%, 2%ன்னு மூவ் ஆகிட்டு இருக்கும். இல்லை திடீர்னு நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணுறீங்கனாலும் ஸ்டாப் பண்ண முடியும். இந்த இதில் பாருங்கள் மொத்தம் எவ்வளோ அப்லோட் ஆகிருக்கு அப்படின்னா 0.5 MB அப்லோட் ஆகிருக்கு. மொத்தம் எவ்வளோ MB இருக்குது அப்படின்னா 20 MB இருக்குது. ஸோ மொத்தம் எவ்வளோ ஆகும் இதுக்கு அப்படின்னா 10 மினிட்ஸ் ஆகும். இதை இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு நடக்காது. ஸோ கன்ஃபர்மேஷன் மெசேஜ் எஸ். ஸோ இப்போ இந்த ஃபைல் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிட்டேன், வேறு ஃபைல் தான் சேர்க்க போகிறேன். ஸோ இதே அனிமேஷன் வீடியோங்கிற பேரில் இந்த மெயிலிருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு போகுது. பட் வேறு ஃபைல் ஆர் ஃபைல்ஸும் கொடுத்து நீங்கள் உங்களோட வேறு ஃபைலை சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறோம், ஓப்பன். ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல் உங்களுக்கு அப்லோட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம்
ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ யூ டிட் இட், எக்ஸ்பெக்ட் யுவர் கன்ஃபர்மேஷன் இமெயில் இன் யுவர் இன்பாக்ஸ் ஷார்ட்லி. ஸோ குயிக்காக உங்களுக்கு அப்லோட் ஆன ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இம்ப்ரெஸ் வித் யுவர் ஓன் கஸ்டம் டவுன்லோட் பை ஸ்கிப். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வாட்டி நீங்கள் 2GB 2GB அனுப்பிட முடியும். ஸோ 2GB இல்லை, ஒரு 15 GB ஒரு ஃபைல் இருக்குது, அதை அப்லோட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஸோ இந்த வி ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ்ஸை எடுத்துக்க முடியும். ஸோ திரும்பி நீங்கள் 2GB 1GB ஃபைல் அனுப்புறப்ப ஈஸியாக இதுலேருந்து அனுப்பிக்க முடியும். ஜஸ்ட் ஆட் ஃபைல்ஸில் உங்கள் ஃபைல்ஸ் எதுன்னு சொல்ல போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் இமெயிலில் யாருக்கு போக போகுது, அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெயிலியை நிறையா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். யுவர் மெயில் ஐடியில் உங்களோட மெயில் எதுலேருந்து போனது மாதிரி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது போன மாதிரி காமிக்கும். மெசேஜஸ், ஸோ வெறும் சப்ஜெக்ட் எழுதினாலும் சப்ஜெக்ட் எழுதிக்க முடியும். ஸோ இங்கே உள்ள ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த வி ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். இமெயில் லிங்க் 2 இருக்குது. ஸோ இமெயில்னா அந்த இமெயில் அக்கௌண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுறது மூலியமா உங்களுக்கு ஒரு இமெயிலாக போகணுமா இல்லை ஒரு லிங்காக போகணுமான்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இமெயில்னா இது என்ன இமெயில்னு கேட்கும். லிங்க் அப்படின்னு செட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஆட் ஃபைல்ஸ்னு கொடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் மட்டும் தான் போகும். ஸோ வி வில் யூ டவுன்லோட் லிங்க் ஒன்ஸ் யுவர் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கம்ப்ளீட். தீஸ் ஃபைல்ஸ் வில் பி கீப்ட் இன் 7 days. ஸோ ஒரு மெயிலுக்கு அனுப்பலை, ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணி நீங்கள் லிங்க் எடுத்துட்டீங்கன்னா இந்த லிங்கை நீங்கள் போட்டு இது பண்ணிக்கும், அந்த லிங்கை நீங்கள் அக்சஸ் பண்ணி அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட் ஃபைல்ஸில் எந்த ஃபைல்ஸ் ஆட் பண்ண போகிறோம், அதே மாதிரி அதே வீடியோ ஃபைல்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்க போகிறோம். இங்கே உள்ள இந்த வீடியோ ஃபைல் ஆட் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க, அந்த ஃபைல் ஆட் ஆகிரும். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறீங்க, இப்போ நீங்கள் கிட்ட மெயில் ஐடியும் கொடுக்கல, உங்களோட மெயில் ஐடியும் கொடுக்கல, அதுமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மெயிலும் கொடுக்கல. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கோம். ட்ரான்ஸ்ஃபரிங் அப்படின்னு வந்து மேலே %0 காமிக்குது. ஸோ அப்லோட் ஆக ஆக அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 100% கம்ப்ளீட்னு வந்ததுக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டட், காப்பி யுவர் டவுன்லோட் லிங்க். ஸோ ஃபஸ்ட்டு மெயில் ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை டவுன்லோட் பண்ண சொல்லுது. ஸோ இந்த லிங்கை சேவ் பண்ணி ஸோ Ctrl+C ஷாக்கர் மூலியமா நான் இதை காப்பி பண்ணிட்டேன். ஓகே, ஸ்கிப். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி மெயில் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி நீங்கள் லிங்க் எடுத்து வச்சு ஸோ இன்னொருத்தருக்கு அந்த லிங்கை கொடுக்கறது மூலியமா அந்த வீடியோ பண்ணிக்க முடியும். ஸோ ஒருத்தட்ட மெயில் ஐடி இல்லை அப்படின்னா மெயில் ஐடி இல்லாத ஒருத்தருக்கு எப்படி அனுப்புறது, ஸோ இந்த மெத்தடில் அனுப்பிக்கலாம். ஸோ இது மாதிரி அப்லோட் பண்ணி இந்த லிங்கை காப்பி பண்ணி அவருக்கு மெசேஜ்லையோ வாட்ஸ்அப்லையோ இந்த லிங்கை அனுப்பிட்டீங்க அப்படின்னா இந்த லிங்கை அக்சஸ் பண்ணுறது மூலியமா அவர் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்குவார். ஸோ இப்போ நியூ டேப் ஓப்பன் பண்ணுறேன், இந்த காப்பி பண்ண லிங்கை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்டர். ஸோ என்டர் கொடுக்குறது மூலியமா டேரெக்டாக வி ட்ரான்ஸ்ஃபரோட டவுன்லோட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள், அங்கே நீங்கள் அப்லோட் பண்ணது இப்போ என்ன வந்திருக்கீங்க, வி ட்ரான்ஸ்ஃபர்னாலே இங்கே ஃபைல் அப்லோடுன்னு ஆப்ஷன் வந்திருக்கும். பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பி ரெடி அப்படின்னு ஆப்ஷன் வந்திருக்கு. கீழே அல்ட்ரா ஹெச்டி அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்திருக்கு. ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணுறது மூலியமா அவர் சென்ட் பண்ண வீடியோவை நீங்கள் இங்கேருந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு மெயிலுக்கு அனுப்பிக்கலாம், அதே மாதிரி அப்லோட் பண்ணி அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட மெயின் கண்டிஷன் என்னென்னா, இது மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோவை ஒரு 7 நாள் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த லிங்கை நீங்கள் 7 நாள் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு போட்டாலும் டவுன்லோட் ஆகும், நாளைக்கு போட்டாலும் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த அப்லோட் பண்ணதுலேருந்து அடுத்த 7 நாள் டவுன்லோட் ஆகும். ஸோ 8ஆவது நாள் நீங்கள் போயிட்டீங்கன்னா இது டவுன்லோட் ஆகாது. ஸோ இந்த சாப்டரில் ஒரு லார்ஜ் ஃபைலை எப்படி ஒரு மெயிலுக்கு சென்ட் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணி லிங்க் எடுக்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் வீடியோ சார்ட் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.